வணக்கம். மது ஒழிப்பு மாநாடு இந்த டாபிக் தாங்க சமூக வலைத்தளத்தில் வேகமாக பரவி வருகிறது. குறிப்பாக எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்களுடைய அந்த டிபேட் தான் நேஷனல் வர பரவிக்கொண்டே இருக்கிறது. என்ன அவர் சொல்கிறார்னா, கள்ளக்குறிச்சி அந்த மரணம் 69 மரணம் மிகவும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. பல பேர் விதவைகள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் முன்னிறுத்து தான் மது ஒழிப்பு மாநாட்டை நான் நடத்துகிறேன். இதில் அரசியல் கூட்டணி கணக்கு எதுவுமே இல்லைன்னு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஆனால் பல சமூக வலைத்தளத்தில் அவருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு விஷம விதைகளை தொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. திமுக கூட்டணியிலிருந்து விசிக தலைவர் திரு திருமா அவர்கள் வெளியேறுகிறார் என்று பல பேர் எதிர்க்கட்சியினர் இப்படியே தவறான ஒரு பொய் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். ஆனால் நேற்றைய ஒரு நேர்காணலில் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, வட மாவட்டங்களில் விசிக இல்லாமல் திமுக கூட்டணி ஜெயிக்க முடியாது. இதுதான் உண்மை, யதார்த்தமான கருத்தை சொல்லியிருந்தால். ஆனால் அதையெல்லாம் விட்டுப்புட்டு ஆதவ் அர்ஜுனன் மேலே திமுக அந்த ஐடி விங், அதே போல் இந்த பத்திரிகையாளர்கள் என்றால் பாஜகவுடைய கைக்கூலி ஆதவ் அர்ஜுன் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். நம்ம என்ன சொல்ல வரோன்னா, ஒரு மக்களுடைய கூட்டணி, மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவது தான் தலைவர்களுக்கு அழகு. ஆனால் அதையெல்லாம் விட்டுப்புட்டு திருமா அவர்களுடைய ஒரு பொய் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். இதையெல்லாம் வேலைக்கு ஆகாது. 2026 திமுக கூட்டணியில்தான் விசிக அங்கம் வகிக்கும். இதுதான் யதார்த்தம். அதிமுகவை நம்பி போனால் வெற்றி பெற முடியாது. ஏன்னா அங்கே தலைவர்களே கிடையாது. அவர் எடப்பாடி பழனிசாமி பதவி வெறி மட்டும் இருந்து கொண்டு அவர் சேலத்தில் மூட்டு வலியால் அவதிப்பட்டு வருகிறார். அவரால் எதிர்க்கட்சி அந்த அந்தஸ்தையை இழந்து காணப்படுகிறது. அவரால் எந்த ஒரு போராட்டமும் முன்னெடுக்க முடியாமல் ஒரு தத்தளித்து கொண்டே இருக்கிறார். இதுதான் உண்மை, யதார்த்தமான ஒரு வரலாறு. ஏன்னா எதிர்க்கட்சி எந்த ஒரு இடத்துலையும் அவர் எதிர்க்கட்சி செய்யலை. ஏன்னா பல இஷ்யூகள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே இருக்கிறது. பள்ளி வளாகத்திலேயே கஞ்சா பல விற்பனைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே வருகிறது. வெறும் அறிக்கையின் வாயிலாக, பேட்டியின் வாயிலாக ஒரு கட்சியை நடத்த முடியாது. இதுதான் யதார்த்தமானது. நான் மீண்டும் இந்த கருத்துக்கு நான் வந்துடுறேன். பல பேர் என்ன சொன்னாலும் விசிக திமுக கூட்டணியில் தான் அங்க வகிக்கும். ஆனால் அந்த பாஜக, பாமக இது போன்ற சங்கிகளுக்கு ஒன்றே ஒன்று நான் சொல்ல விரும்புவது, எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து திருமா வெளிவராரா என்று முயற்சிக்கிறார்கள். அது நடைபெறாது. அதுதான் உண்மை. 2026 விசிக திமுக கூட்டணியில் தான் அங்க வகிக்கும். இதுதான் உண்மை. மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.